ஆணையர் மதிப்புக்குரிய குமரகுருபர் ஐஏஎஸ் அவர்களே, நிகழ்ச்சியை வருகை தந்த சிறப்புரையாற்றிருக்கும் மண்டல குழு தலைவர் அண்ணன் துரைராஜ் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் வட்டார துணை ஆணையர் ரவி சார் அவர்களே, அமித்சார் அவர்களே மற்றும் குந்தாவின் மெம்பர் செக்ரட்டரி அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் மூலியமாக அவளிடம் என்ற ஒரு புகைப்பட கண்காட்சியும் மற்றும் இன்றைக்கு ஒரு மேனுவல் வெளியீட்டும் முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம். இந்தியாவில் சென்னை மாநகராட்சியில் தான் இது முதல் முறையாக ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கோம். சமத்துவத்தை பற்றியும் பெண்களுக்கான முக்கியத்துவத்தை பற்றியும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் திட்டம் நம்ம சென்னை மாநகராட்சியில் துவங்கப்பட்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு இது துவங்கப்பட்டு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய 1 இயர் ஃபுல்லா ஸ்டடி பண்ணாங்க பெண்களிடம். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஷெல்டர்ஸ்ல இருக்கலாம், நம்ம ஆணையர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தாங்க பஸ் ஷெல்டர்ஸ்ல இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வெளிச்சம் தேவைப்படுது அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு வச்சாங்க. அதே போல சப்வேஸ்ல பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட் ஃபெசிலிட்டிஸ் வேணும்னு கேட்பாங்க. டிரான்ஸ்போர்ட்ல பஸ்ல டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்கு, இல்ல டிரான்ஸ்போர்ட் உள்ள கேமரா பிக்ஸ் பண்றது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குமா, ரோட்ல தனியா டிராவல் பண்ணும்போது நைட் நேரத்துல பெண்கள் என்ன மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத 1 இயர் ஃபுல்லாவே ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் மாநகராட்சிக்கும் அரசுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை ஃபுல்ஃபில் பண்ற விதமா ஒரு 1 இயர் ஸ்டடி பண்ணாங்க. அதற்கேற்ப போல ஒவ்வொரு கட்டமைப்புகளும் மாற்றப்படுறது. சில பேர் பூங்காக்கள்ல எங்களுக்கு ஃபீடிங் ரூம் வேணும்னு கேட்பாங்க. சில பேர் பெண்களுக்கு தனித்துவமாக டாய்லெட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் இப்ப ஐடி செக்டர்ஸ் இருக்க பகுதிகள்லாம் கேட்டீங்கன்னா சேஞ்சிங் ரூம் வேணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வைப்பாங்க. அந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் நீங்க கார்பரேஷன் சார்பா பண்ணி தர முடியுமா? இந்த மாதிரி நிறைய கேப்ஸ் இருந்தது பெண்களுக்கும் மாநகராட்சிக்கும் பப்ளிக்கும். ஸோ இந்த கேப் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ற வகையில தான் இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்திருந்தோம். 3 ஆண்டு முடிய போகிறது. நல்ல ஒரு இனிஷியேட்டிவ், நல்ல ஒரு ரிசல்ட் இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் நமக்கு தருது. இது மட்டும் இல்லாம நம்ம சென்னை பள்ளிகள்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடையே கூட இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் கொண்டு எடுத்துட்டு போயிருக்கோம். 6ஆம் முதல் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடையே பாலியல் சமத்துவம் எவ்வளவு முக்கியம், ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தைக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் தரணும், எவ்வளவு வேல்யூ போடணும், அதே வேல்யூ ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தைக்கு தரணும். சின்ன வயசுல இருந்தே நம்ம இந்த ஈக்குவாலிட்டி சொல்லி கொடுத்தாதான் சமுதாயத்துல அந்த குழந்தைகள் அடுத்த தலைமுறையில சமுதாயத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு பெண்களுக்கு எப்படி முக்கியத்துவம் தரணும் அப்படின்றது தெரிய வரும். எப்பயுமே நம்ம பெண் குழந்தைகள் எல்லாம் திருத்தி வளர்ப்போம், ஒழுங்கா உட்காரு, ஒழுங்கா சாப்பிடு, ஒழுங்கா பேசு, சத்தமா சிரிக்காத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண் குழந்தைகளுக்கும் நம்ம சின்னதுல இருந்தே சொல்லி தரோம். அந்த பொண்ணு அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்கன்னா அது அவங்களோட ஃப்ரீடம், அந்த பொண்ணு அந்த மாதிரி சத்தமா பேசுறாங்கன்னா அது அவங்க இயல்பு அப்படின்றத நம்ம ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்து வளர்க்கிற வேலைக்கு தான் இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் நம்ம மாணவர்களிடையே ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தை பெண்களுக்கான ஒரு தனித்துவமான ஒரு ஆட்சியை நடத்தி வருகிறார்கள். அதுலயும் சென்னை மாநகராட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு நகரமாக இருக்கிறது. இதே நீங்க பிற மாநிலங்கள் எடுத்தீங்கன்னா பெண்களுக்கான இப்பேற்பட்ட திட்டங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குரியதாக தான் இருக்கும். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம், இந்த மாதிரி தோழி விடுதி, இந்த மாதிரி பெண்களுக்கு என்று ஒவ்வொரு கட்டமைப்புகளும் பார்த்து வடிவமைத்து வருகிறார்கள். அதில் ஒரு அங்கீகாரமாக தான் இன்றைக்கு மாநகராட்சி சார்பாக இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்றைக்கு இன்ஜினியரிங் விங்குக்காக ஒரு மேனுவல் ரெடி பண்ணியிருக்கோம். இதுல ஒவ்வொரு பில்டிங் கட்டும் பொழுதோ, பார்க் டெவலப்மெண்ட்டோ, இல்லை பிளே ஃபீல்ட் டெவலப்மெண்ட்டோ, இல்லை டாய்லெட் கட்டும் பொழுதோ பெண்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு அப்படின்றது நேரடியா பொதுமக்களிடம் கலந்துரையாடி இந்த மேனுவல்ல கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொரு கட்டமைப்பும் இந்த கைட்லைன்ஸ் படி அவங்க ஃபாலோ பண்ணி நடத்தினாங்கன்னா கண்டிப்பா பெண்களுக்கான தேவைகள் அனைத்துமே பூர்த்தி செய்யப்படும் அப்படின்றது ஒரு முன்னெடுப்புல இன்றைக்கு மாநகராட்சி சார்பாக இதை எடுத்திருக்கிறோம். இங்க வருகை தந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் முன்னெடுத்திருக்கிற அந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன்.